நேற்று நடந்து முடிஞ்ச நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேருந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட் ஷிக்ஷா பை ஸ்வாதிகா இன்னைக்கு ஃபீல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ், திருக்குறள் அண்ட் ஆப்டிடியூட் இந்த 4 டாபிக்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 60 கொஸ்டின்ஸில் 50 கொஸ்டின்ஸ் டேரெக்டாக நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஷிக்ஷா பை ஸ்வாதிகா இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டீப் அண்ட் டெப்த் நாலேஜோடு எடுத்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின் அண்ட் அதோட நம்மளோட நோட்ஸும் இங்கே சேர்த்து அட்டாச் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி இருந்திருக்கு, நம்ம எப்படி எழுதியிருக்கோன்றதையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே கமெண்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் நேற்று எக்ஸாம்ஸ் இருந்தது, இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் நம்மளோட நோட்ஸ் இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான நீங்களும் உங்களோட விஷயத்த கமெண்ட்டில் போடுங்க. ஸோ டெஃபினட்டாக இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும்போது அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டீப் நாலேஜும் இந்த அளவுக்கு படித்தோம்னா டெஃபினட்டாக குரூப் 4 இல்லைங்க, குரூப் 1 அண்ட் குரூப் 2 எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்ஸஸ் பண்ண முடியும். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.